14ஆம் விதி, போஸ் அஸ் அ ஃப்ரெண்ட், ஒர்க் அஸ் அ ஸ்பை. எப்போவுமே நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அப்ரோச்சபிளாகவும் இருக்கணும். அதே சமயம் ஒற்றன் போல் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது தான் மற்றவங்க அவங்கள பற்றின முழு இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்ட ஃப்ரீயாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்போனண்ட்டை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் அவங்களோட அடுத்த மூவ் என்னன்றதை நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதற்காக தான் 15ஆம் விதி, க்ரஷ் யுவர் எனிமி டோட்டலி. நம்மளோட எனிமியை நம்ம தாக்கும்போது அவங்கள முழுமையாக அழிச்சிடணும், முழுமையாக அவங்கள தோல்வியுற செஞ்சிடணும். அவங்களால மீண்டு வர முடியாத அளவுக்கு இருக்கணும் அந்த அடி. நான் அடிக்கிறதுன்றது இங்கே ஃபிசிக்கல் டேமேஜை பற்றி பேசலைங்க. மற்ற விஷயங்கள், அவங்களுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணுறதா இருக்கலாம், அவங்களுடைய செல்வாக்கு அழிக்கிறதா இருக்கலாம், அவங்க எந்த ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்காங்களோ எமோஷ்னலாக அவங்கள அடித்து அந்த விஷயத்துலேருந்து அவங்கள மீண்டு வர முடியாத அளவுக்கு அந்த அடின்றது இருக்கணும். எப்போவுமே இந்த பவர் வேர்ல்டில் ஹாஃப் விக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1989 சட்டசபையில் திமுகவினர் ஜெயலலிதாவை வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க இல்லையா? 99 அவங்களுக்கு எதிராக சீஃப் மினிஸ்டராக வந்து உட்காந்தாங்க. அந்த மாதிரி நம்ம எதிரிய பாதியில் விட்டோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு ஆபத்து. அதற்காக தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 16ஆம் விதி, யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர். எப்போவுமே நம்ம எல்லா நேரமும் அவைலபிளாக இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளோட மரியாதை தெரியாமல் போயிடும். ஸோ அப்பப்போ தலைமறைவாகிறது நம்மளுடைய மரியாதையும் கௌரவத்தையும் கூட்டுறதுக்காக. மகிழ்ச்சி.